ஹாய் ஹலோ வணக்கம். சிரிக்க கூட முடியலை. மொபைல் ஃபோனை எப்போ ஆன் பண்ணாலும் ஃபேஸ்புக் போனாலும் சரி, யூடியூப் போனாலும் சரி, கொலை கொள்ளை கற்பழிப்பு இப்படி தான் கேள்விப்படுது. என்ன தான் ஆச்சு தமிழ்நாட்டுக்குன்னு தெரியலை. இல்லை நான் தான் இப்போ தான் பார்க்குறேனாங்கிறது எனக்கு புரியலை. செல்லை ஓப்பன் பண்ணவே பயமாக இருக்குது. பேசாமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துடலாம். ஆனால் நாட்டில் நடக்கிறதையும் தெரியாமல் எப்படி இருக்க அப்படின்னு தோணுது. பாருங்கள், கொலை ஈஸியாக கொலை பண்ணிடுறாங்க. ஒரு கோழி கழுத்தை திரும்பும்போது பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்குது. மனுஷனை ஈஸியாக ஒன்று போட்டு போயிடுறாங்க. எப்படி இவ்வளோ ஒரு வெறி வரும்? ஒரு உயிரை கொல்றதுக்கு எவ்வளோ ஈஸியாக எப்படி மனசில் தைரியம் வரும்னு தெரியலை. நல்லா உண்மையிலே சொல்கிறேன். யாராச்சும் ஒரு பிச்சைக்காரங்க ஒரு ஏமா காசு வேணும்னு கேட்டாங்கன்னா, என்ன சப்போஸ் அப்போ காசு இல்லைன்னு சொன்னாலே தர்மம் கேட்டவங்களுக்கு நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வரும். கடவுள் நமக்கு தண்டனை கொடுத்துருவாரோ, இவங்களுக்கு நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோமே, ஆனால் உண்மையிலே இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு யோசனை வரும். ஒரு தர்மம் கெட்டவங்களுக்கே நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோமே அப்படிங்கிற கவலை, பயம் எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு மனுஷனை கொல்றது அளவுக்கு தைரியம் எப்போ என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படி ஒரு கொலையெல்லாம் நீ நேரில் பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை பைத்தியமே பிடிச்சிடும். உலகம் ஏன் இப்படி இருக்குது தெரியல. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், ஒரு பையனை கொலை பண்ணிவிட்டு 2 குடும்பமும் பாவிச்சு. கொலை செய்யப்பட்டவனோட குடும்பம் ஒரு பையனை இழந்துருச்சு, அமைதியை இழந்துருச்சு. கொலை செஞ்ச பையன் அவன் வாழ்க்கையை இழந்துட்டான். அவங்க குடும்பமும் என்ன ஆக போதோ தெரியலை. உணர்ச்சி வசப்பட்டு செய்த ஒரு கொலையால் இப்படி 2 குடும்பமும் வம்பா போச்சு. காதலிச்சா என்ன? அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க காதலிச்சாங்க, கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க. உனக்கு பிடிக்கலையா? நீ பேசாமல் இருந்துரு. நீ வீட்டோட சேர்க்காத. உனக்கு பிடிச்சிருச்சுன்னு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டல, நீ வாழ்ந்துக்க, எங்ககிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு இருக்க வேண்டியதானே? சொல்லுங்கள். ஆமாம், நாம் தான் பெற்றோம், நாம் தான் வளர்த்தோம், பால் ஊட்டி சோறு ஊட்டி சீராட்டி வளர்க்க தான் செஞ்சோம். என்ன செய்ய முடியும்? அதுக்கு ரெக்க முளைச்சி வச்சு பறந்துருச்சுட்டு போக வேண்டியதான். மானம் கௌரவம் ரோஸோன்னு பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்து இன்றைக்கி 2 குடும்பமும் வம்பா போச்சு. ஒரு 5-6 நாள் உங்கள் கூட நின்று போராடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் 2 குடும்பம் தான் சிந்தி சீரழியணும். அவனும் சொன்னதை கேட்டு ஒதுங்கலும் இல்லை, இந்த பொண்ணும் சொன்னதை கேட்டு ஒதுங்கலை. 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. 2 பேரும் வாழ போகிறீங்களா? சரி, உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கங்க. ஆனால் என்கிட்ட என்னன்னு கேட்கக்கூடாது, எங்களை தேடி வரக்கூடாது. இதோட முடிஞ்சுது. உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கங்கன்னா கூட விட்டுருக்கலாம். பிறகு மனசு ஆறிச்சுன்னா பேசிக்கினேன், பேசணுன்னா விட்டுருங்க. அதை விட்டுட்டு கொலை பண்ணிவிட்டு 2 குடும்பமும் வம்பா போய் அந்த பையனோட லைஃப் போய் இதெல்லாம் தேவையா? எங்கள் ஊர் சைட்லாம் இப்போல்லாம் இந்த பிரச்சனைலாம் கிடையாது. இப்படி தான் நடக்குது. எதிர்ப்பாங்க, வேண்டாம் அது வேறு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே எங்கள் பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா விருப்பப்பட்டால் கூப்பிடுவாங்க, இல்லைன்னா போய் பேசுவாங்க. 2க்கும் விருப்பம் இல்லையா? நீ எங்களை என்னன்னு கேட்காத, நீ எங்கள் வீட்டுக்கு வராத, எங்கள் கூட பேசாதுன்றாங்க. அவங்க உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவாங்க. எங்கள் ஊர் சைடு நிஜமாக இதுதான் நடக்குது. ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பிடிச்சா பேசுவாங்க, பிடிக்கலாம் போயிட்டே இருப்பாங்க. ஏன் இந்த கொலை வெறி? இப்படி போகிறது தான் பெஸ்ட்டு. ஓகே, பாய்.